நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆகாஷை விரும்புகிறத அனு ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அபியை அணுவை தனியாக கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு வந்து ஆகாஷ் கூட பேசவும் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம தான் வீட்டில் பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருந்த நம்ம முரளிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஆகாஷையும் ராகவியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருந்து, அதாவது ஹீரோயினோட ஊரில் இருந்து அனுப்பி வச்சாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக இருந்த முரளி கனவுல மண்ணள்ளி போட்ட மாதிரி நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா அணுவை இங்கே சென்னைக்கே குடும்பத்தோடு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. கூட்டிக்கிட்டது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவோட வீட்டுக்கே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க பாட்டி மூலியமாக. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முரளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவாக தான் இருக்க போகுது. ஏன்னா முரளியும் இப்போ ஹீரோ வீட்டில் தானே இருக்கிறாப்புல. ஸோ முரளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இனிமேக்கு வரப்போகுது. தப்பிச்சு தப்பிச்சு ஓடணும். ஏன்னா அபி வீட்டில் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முரளி இருக்க முடியாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் முரளிக்கு வரப்போகுது. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நிறையா ட்ரை பண்ண போகிறாரு. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் சமாளிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.